ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தைப்பூசம் விளாக் பார்க்கலாம். வாங்க. காலையிலே எழுந்திரிச்சு முருகருக்கு நம்ம நல்லபடியாக படைச்சாச்சு. இந்த வாட்டி காலையிலே படைச்சாச்சு. எப்பயுமே ஒரு மணிக்கு மேலே தான் படைப்பேன். இந்த வாட்டி வெளியே போகிறதுனால காலையிலே படைச்சாச்சு. போன வாட்டி 21 நாள் நான் தைப்பூசத்துக்கு விரதம் இருந்தேன் போன வருஷம். இந்த வருஷம் வெறும் 7 நாள். போன வருஷம் 21 நாள் வீட்டில் படைத்தேன். இந்த வருஷம் 7 நாள் விரதம் இருக்க பார்த்து நான் படைக்கவும் இல்லை. ஏன்னா அப்போ டேட் டைம் ஆனதுனால படைக்கலை. பக்தி மனசில் மட்டும் வச்சுக்கிட்டு விரதம் இருந்தேன். அதுக்கப்புறம் போன வாட்டிலாம் கரெக்டாக 7 நாள் 21 நாளும் படைச்சிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த வாட்டி தான் 7 நாள் படைக்க முடியல. பரவாயில்ல, அது எப்பயும் அது இயற்கை, அதை தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வீட்டில் படைச்சிட்டு நாங்கள் தைப்பூசம் ஜோதி பார்க்கன்னு சொல்லுவாங்களே, அது பார்க்க கிளம்பிட்டோம். நிஜமானுமே சொல்லப்போனால் நாங்கள் இந்த வருஷம்தான் நான் போனேனே. எங்கள் வீட்டில் யாருமே போனது கிடையாது. எங்கள் பெரிய அக்கா ஒரு தடவை போயிருக்காங்க. அப்போவே சொன்னாங்க, பார்த்தே கும்பலாக இருக்கும், கிளம்பாதீங்கன்னு. எங்கள் சின்ன அக்கா தான் ஆசைப்பட்டாங்க. ரொம்பவே ஆசைப்பட்டு அப்பாட்ட கேட்டனால, சரி வா நான் உன்னை இட்டுட்டு போகிறேன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. ஆட்டோ வச்சு நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். சின்ன அக்கா, சித்தி தம்பி, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நான், பாப்பா, அக்கா பசங்க, அப்பா எல்லாம் கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, தைப்பூசம் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனது வேறு, அங்கே நடந்தது வேறு. எங்கேயோ முன்னாடியே ஆட்டோவை நிறுத்தி திருப்பி ஒரு பஸ்ஸு பிடிச்சி அந்த பஸ்ஸில் ஏறி செம்ம கும்பல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கும்பலெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி கும்பல்னாலே எனக்கு அலர்ஜி. எங்கள் ஊரில் பங்குனி மாதம் திருவிழா நடக்கும். அப்போ இந்த அளவுக்குலாம் கும்பல் இருக்காது. நெருப்பு திருவிழா நடக்கும். இந்த அளவுக்குலாம் கும்பல் இருக்காது. நாங்கள் திருவிழாவுக்கு போவோம், நார்மலாக தான் போயிட்டு வருவோம். ஆனால் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், ஐயோப்பா, காலை வைக்க இடம் இல்லை. தயவு செஞ்சு இந்த மாதிரி கும்பலெல்லாம் போயிடாதீங்க பசங்களை தூக்கிக்கிட்டு. நான் இந்த வருஷம்தான் தப்பு பண்ணிட்டேன். இதோ பாருங்கள், ஜோதி எரியுது பாருங்கள். அதுவும் திரையில தான் காமிக்கிறாங்க, உள்ளெல்லாம் அலோடு கிடையாது. பாருங்கள், குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நானே பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். என் பாப்பா வச்சும் 1.5 வயசு தான் ஆச்சு. கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்குலாம் இதெல்லாம் நினச்சாலே பயம்தான் வந்துச்சு. சிலவங்க குழந்தையெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க, அலோன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு கூட்டத்தை தவிர்த்தணும். கூட்டம் இருக்கிற இடத்துல கிளம்பவே கூடாது. ஏன்னா பொம்பளை பிள்ளைலாம் வச்சுருக்கோமா, அலோன்ஸ் பண்ண பயமாக இருக்குது. ஒரு கடையிலையும் அவ்வளோ கும்பல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நீங்களும்